கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 11:26, மேத்யூ 11:26. ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. இந்த 25வது வசனமும் 26வது வசனமும் ஒரு காரியத்தை நமக்கு மிக தெளிவாக காட்டுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று அடையாளம் காட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக. இங்கே என்ன சொல்றாரு? பிதாவே. ஏன்னா அங்கே முதல்ல 25வது வசனம் சொல்லும்போது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, நீங்கள் இவைகளை ஞானிகளுக்கும் கல்வியானவர்களுக்கும் பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்கிறாரு? ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாய் இருந்து. அதாவது தானும் தேவனும் ஒன்று, நான் தேவனுடைய குமாரன், நான் தான் இந்த உலகத்திற்கு வந்த இரட்சகர் என்பதை காட்டும் விதமாக அப்பா பிதா என்கிற அந்த உறவை காட்டக்கூடியதாக. ஏன்னா நீங்கள் பழைய உடன்படிக்கையில் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக. அதனால் இந்த பழைய ஏற்பாடு எழுதக்கூடிய இல்லை பழைய ஏற்பாடு வாசிக்கக்கூடிய மக்களே என்ன சொல்லுவாங்க? இந்த யெகோவா தேவனுடைய பெயரை கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்போ வேதபாரகர்கள் இந்த வேதத்தை எடுத்து மறுபடியும் காப்பி பண்ணி இது எழுதுகிறவங்க யெகோவா அப்படின்னு எழுதும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த பேரை எழுதுறதுக்கு முன்பாக அவங்க போய் குளிச்சுட்டு துணியை மாற்றிட்டு இதுவரைக்கும் உபயோகப்படுத்தாத ஒரு நாணல் எடுத்து, புது நாணல் எடுத்து அதை மைய தொட்டு அந்த யெகோவாக்கு YHWH என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தை அவங்க எழுதி விட்டுட்டு அந்த நாணலை முறிச்சிடுவாங்க. முறிச்சிட்டு போய் மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் தான் எழுதுவாங்க. ஏன்னா தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாதுங்கிறத அவங்க அப்படியே எடுத்துக்கொள்வாங்க. அப்போ தேவதூஷணம்ங்கிறது என்ன? இங்கே அங்கே உள்ள யூதர்களுடைய வழக்கத்தின் பிரகாரம் இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சது அவங்க என்ன சொல்லணும்? தேவதூஷணம்னு சொல்லணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காலகட்டங்களில் யாருமே தேவனை தன்னுடைய சொந்த தகப்பன் என்று அழைப்பதில்லை. ஏன்னா அது தேவதூஷணம். இங்கே ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன், அவரும் தேவன் என்பதை காட்ட வேண்டும். அப்படி இல்லைன்னா இவர் தேவதூஷணம் செய்வதாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? இல்லை, நான் தேவனுடைய குமாரன். அது மாத்திரமல்ல, தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமான காரியம் என்ன? இது அவருடைய இருதயத்திற்கு பிரியமான காரியம். ஏன்னா அவருடைய இருதய சிந்தையை நான் அறிந்தவனாக இருக்கிறேன். அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் அவருடைய பிள்ளை, நானும் அவரும் ஒன்று என்று சொல்லும் விதமாக தேவனுடைய குமாரன், தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி இங்கே அவர் தான் அந்த ரட்சிக்க வந்த இரட்சகர் என்பதை மீண்டுமாக நிரூபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கும் அநேகர் என்ன சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்து கடவுள்னு சொன்னாரா? அவர் தேவன் என்று சொன்னாரா? அப்படின்னு நிறைய இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன், தான் தான் இந்த பூமிக்கு வந்த இரட்சகர் என்பதை காட்டும் விதமாக அநேக இடங்களில் அவர் அதை சொல்லுவதை நம்ம பார்த்துருக்குறோம். அது இப்படி ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு? நான் தான் அந்த இரட்சகர் என்று சொல்லும் விதமாக நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அப்போ இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு என்ன தெரியணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவன். அதனால தான் யோவான் 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம், அந்த வார்த்தை மாம்சமாய் மாறியது. எந்த வார்த்தை? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை என்ன? தேவனோடு தான், அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அப்போ தேவனாகிய வார்த்தை, அந்த வார்த்தை தான், அந்த தேவன் என்னவாமானார்? மனிதனாக மறு வடிவத்தில் இந்த பூமியில் வாழ்ந்தார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன், அவர் மனிதனாக இந்த பூமியில் மனிதனாக வாழ்ந்து நமக்காக மரித்து உயிர் தெழுந்தார். அதன் மூலமாய் நான் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்று நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரனாக இன்றைக்கும் பரலோகத்தில் நம்முடைய பிரதான ஆசாரியராய் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். என்ன ஒரு உன்னதமான பாக்கியம்!
அதனால் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவருக்கும் மிக தெளிவாக தெரிய வேண்டிய ஒரு காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து தேவன். அவர் தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய திரு உள்ளத்தை, அவருடைய உள்ளத்தை அறிந்தவராய் இருந்தார். காரணம், பிதாவும் குமாரனும் ஒன்று. சரியா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இது அந்த நல்ல நாளிலும் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்று சொல்லக்கூடிய திரியேக தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவர் தேவன் என்பதற்கு அடையாளமாக செய்த காரியங்களை நாங்கள் முழுமையாய் விசுவாசித்து, ஆண்டவரே, உம்மை பின்பற்றி உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.